அறந்தாங்கி நிஷா. இந்த ஊரோட பேர தாண்டி அந்த பொண்ணோட பேரு தான் அந்த ஊரையே பெருமைப்படுத்திட்டு இருக்கு. டஸ்கி ஸ்கின் தேவதைன்னு சொல்லலாம். ஏன்னா, அக்கா பட்டிமன்ற பேச்சாளர், படத்துல ஒரு நடிகை, சிறந்த விதமா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு ஆளு. பயங்கரமா கன்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அக்கா பொறந்த காலத்துல இருந்து லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா, அவங்க ஸ்கின் கலர். இந்த ஒரு விஷயம் சுத்தி இருக்க எல்லாரையுமே காயப்படுத்துற மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க ஒரு மேடையில கூட சொல்லியிருப்பாங்க. என்ன நெறைய பேர் காயப்படுத்தியிருக்காங்க. எனக்கு யாரையும் காயப்படுத்தணுன்ற ஆசையே இல்ல அப்டின்னும். அதே மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் யாரையுமே மதிப்ப குறைச்சு எடை போடல. என்ன தானே நான் தாழ்த்திக்கிறேன். இதனால எனக்கு பெருமைதான்னு சொல்லக்கூடிய ஆளு. உருவகேலிலருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணவங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ண சின்ன வயசுலயே கட்டி குடுத்துருங்க. ஏன்னா மாப்பிள்ளை வராது வயசாக ஆக கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது அறந்தாங்கி நிஷா அவங்களுடைய பெரியப்பா காதுக்கு போகுது. அவர் சொல்ட்டாரு, "என் புள்ள படிக்கட்டும். படிச்சாதான் பொம்பள பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும்னு" எம்பிஏ வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்க வச்சுட்டு வரக்கூடிய அலையன்ஸ் எல்லாமே பொண்ணு கருப்பா இருக்கு. புடிக்கல, புடிக்கல, புடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்க சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அறந்தாங்கி நிஷா இருக்காங்க இல்லையா? அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஒரு கல்யாண ஃபங்ஷனுக்கு ரியாஸ் வராரு. ரியாஸ் மாமான்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா அறந்தாங்கி நிஷா இருக்காங்க இல்லையா? அவங்களோட அத்தை பையன் தான் அவங்க கட்டிக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிலேட்டிவ் ஃபங்ஷன்ல லைட்டா ஏதோ ஒரு இடத்துல லைட் ஆஃப் ஆயிருக்கு. கைய புடிச்சு இழுத்து நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்லாம் சொல்லியிருப்பாரு போல. சோ, உலகத்துல இருக்க யாருக்குமே பிடிக்கல. அப்படி இப்படி எப்படி என்னென்னமோ சொன்னாலுமே, கடைசியா ஒரு வழியா அறந்தாங்கி நிஷா இருக்காங்க இல்லையா? அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அம்மா, அப்பா கிட்ட பொண்ணு பார்க்கறத பத்தி பேசுறேன்னு சொன்னதும் போதும், அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிடுறாரு. நெறைய ஃபோன்ல பேசிக்கிறாங்க. திருட்டுத்தனமா காதலிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபாரின்ல இருந்து வராங்க. மேரேஜ் நடக்குது. எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்க தருணத்துல, அவங்க கணவருக்கு வேலை இழக்கப்படுது. ஸோ, பட்டிமன்ற பேச்சாளரா அஃபிஷியலா இறங்குறாங்க. வொர்க்க செம்மையா பண்ணிட்டே இருக்காங்க. 2 வருஷம் கேப். ஏன்னா, குழந்தை வேணும்னு சொன்னனால, அப்புறமா கேட்ட மாதிரி பேபி எல்லாம் பிளான் பண்ணி, குழந்தை பெத்து குடுத்துட்டு, மறுபடியும் ஒர்க்குள்ள வராங்க. விஜய் டிவிக்கு வராங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அழகா பேசப்படுது. ஆங்கரா மாறுறாங்க. நெறைய படங்கள்ல நடிக்கிறாங்க. அவங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது ரொம்ப பெருசு. ராமர் வீடு இருக்கு இல்லையா? ஸோ, அதுலயுமே அவங்க நடிச்சிருக்கட்டும். கூட அந்த பழனின்னு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? அவர் கூட ஒரு நாள் புர்கா போட்டுட்டு வெளியில நிக்கும்போது, உங்க கூட நீங்க கூட நிஷான்னு பேர் வச்சிருக்கீங்களே, அந்த ஜென்ஸ் கெட்டப் போட்ட ஆள் இருக்கார்ல, அவரு வேற லெவல்ல பண்றாருன்னு ஒரு மனுஷன் சொல்ல, இத கேட்டுட்டு அவங்க எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, இல்ல இது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிற. உடனே அவங்க வேணுன்ட்டே சிரிப்பு காட்டுறதுக்காக பழனி அண்ணன் பக்கத்துல போயிட்டு, "நான் பொண்ணு தானே, நான் பொண்ணு தானேன்னு" சிரிச்சிருக்காங்களாம். ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுடைய உணர்வுக்கு பயங்கரமா பிரையாரிடைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரு. அதே மாதிரி அறந்தாங்கி நிஷா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய அந்த இயல்பு அப்படின்றது எல்லாராலயும் ரசிக்கப்படக்கூடியதா இருக்கு. அவங்களுடைய செய்கைகள், அவங்களோட நேச்சர் அப்படின்றது நெறைய பேருக்கு புடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அவங்களோட கேரக்டர் அப்படின்றது ரொம்ப யுனிக்கா, பெக்யூலியரா இருக்குங்க. அதையும் தாண்டி அவங்க சொந்த கால்ல நின்றுருக்காங்க. அவங்களுடைய படிப்பு, அந்த திறமை தான் யாரு, என்னன்னு அறந்தாங்கி நிஷாவ ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய டூலா இருந்திருக்கு. அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அறந்தாங்கி நிஷாவுடைய லைஃப் அப்படின்றது வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறந்த நடிகை, ஒரு சிறந்த பேச்சாளர், அழகி, தேவதை, கருப்பு இளவரசி அப்படின்னு அவங்களுக்குன்னு நெறைய செல்ல பெயர்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப ஆங்கர் மட்டும் இல்லாம காமெடி ஆக்ட்ரஸா இருக்காங்க. குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்கிறாங்க. நெறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல நெறைய பெர்ஃபார்மன்ஸும் போயிட்டு இருக்கு. பட்டிமன்ற பேச்சுலயும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? ஏன்னா, ஒரு பொண்ணு திறமையா இருக்காங்க, நெறைய பேசுறாங்க, நெறைய தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கும் உருவத்துக்கும், அழகுக்கும், கலருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா, கலர் வேற, அழகு வேற, திறமை எல்லாமே ஒரு பொண்ணுடைய இயல்புல இருக்கும் பொழுது அதுதான் அழகு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.